சிம்சோனுக்கு எதிர்பட்டது கிழட்டு சிங்கம் அல்ல, அது கெர்ச்சிக்கிற சிங்கம். கெர்ச்சிக்கிற சிங்கம் வரும்போது அவன் கையில ஒண்ணுமே இல்லை, ஒரு ஆயுதம் இல்லை, ஒரு கல் இல்லை, அடித்து தாக்குவதற்கு கத்தி இல்லை. ஆனால் ஆவியானவர் உடனே அங்கே இறங்கினார். உங்களுடைய வாழ்க்கையில எந்த நேரத்தில் எப்பேற்பட்ட சூழ்நிலையோ உங்களை கெர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசு வரலாம். ஆனால் அதை கிழிக்கத்தக்கதான பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார், உங்களுக்குள் வைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆள் தூங்கும் போது வாயுள்ள கையை விட்டு கீழ்ச்சிடாதீங்க, அதை பத்தி பேசல. ஒரு ஆள் பிடிக்கலன்னா நம்ம ஆள் போட்டு தாக்குவதை பற்றி பேசல. இது ஆவிக்குரிய யுத்தம். பிசாசை மேற்கொள்கின்ற அதிகாரம் ஆண்டவர் நமக்குள் வைத்திருக்கிறார். ஆவியானவர் சிம்சோனுக்குள் வந்தபோது அவன் ஆட்டை கிழிக்கிறது போல கிழித்து போட்டு அவன் பாட்டில் போயிட்டு இருக்கிறான். நம்மளா இருந்தா மூச்சு வாங்க, ஐயோ அம்மா, ஐயோ ஒரு சிங்கம் வந்துச்சுமான்னு ஓடி இருப்போம். ஆனா இவன் அம்மா